காஞ்சிபுரத்தின் பழமையான நகைக்கடையில் வயதான பொன்னுசாமி மாஸ்டர் தன் சிற்ப வேலைப்பாடுகளில் மூழ்கியிருந்தார். அவருடன் அவரது பேரன் அருண் ஒவ்வொரு பொன்னான நகைக்கும் சிறப்பு கொடுத்து அவற்றின் தூய்மையை பரிசோதிக்க கற்றுக்கொண்டு வந்தான். ஒரு நாள் அழுவதற்கே வார்த்தைகள் இல்லாமல் ஒரு வயதான பெண் கடைக்குள் நுழைந்தாள். என் மாமியார் கொடுத்த இந்த வளையல்கள் பொன்னா இல்லையா? கடைசியாக ஒரு நகைக்கடை வைத்துச் சென்றேன். அவர்கள் போலி பொண்ணு என்று சொன்னாங்க. பொன்னுசாமி மாஸ்டர் வளையல்களை பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார், இது பொய் இல்லை அம்மா. அப்படி போலி நகையை தவிர்க்க ஹால்மார்க் ஹால்மார்க் என்ற சிறிய முத்திரையை பாருங்கள். அதுதான் நம் நகையின் தூய்மைக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளம். இந்த சம்பவம் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் நகைக்கடையை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் மக்கள் ஹால்மார்க் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முனைந்து செயல்பட்டார். பள்ளிகள், சிறிய கடைகள், சமூக வலைதளங்கள், இங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சில ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் ஹால்மார்க் கட்டாயமாக ஆனபோது அருணின் உழைப்பிற்கு பலன் கிடைத்ததை அவர் உணர்ந்தார். இப்போது ஒவ்வொரு நகைக்கும் அந்த பொன்னான முத்திரை பதிக்கப்படும் போது அது வெறும் முத்திரை அல்ல, நம்பிக்கையின் உறுதிப்பாட்டு முத்திரை என்பதை அவர் நினைவு கூர்ந்தார்.